திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் திரு சத்யகுமார் அவர்களுக்கும் பகுதி வட்டம் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த ஆர்கே நகர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம் தெரிவித்துள்ளேன். ரொம்ப முக்கியமான மேடை இது. ஆக்சுவலா லேட்டா வந்ததுக்கு காரணம் இருக்கு. தலைவரோட தொகுதியில இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி பெரம்பூர், சரி அங்க போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு நலத்திட்ட உதவிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பிளஸ் அங்கேயும் ஒரு உரை ஆற்றிட்டு இங்க வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நம்ம ஆர்கே நகர் இல்லையா, இந்த தத்தெடுத்த மக்கள் இல்லையா, நீங்க எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இடம் இல்லையா அது. நான் சட்டமன்றம் என்னோட நிதிநிலை அறிக்கையை வாசிச்சு முடிச்சுட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பார்த்து நான் கடைசியாக சொன்னது அதுதான். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆர்கே நகர் மக்கள் என்னை தத்து எடுத்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வெறும் வார்த்தையாளர் சொன்னது மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கு எப்போதும் நான் விசுவாசமா இருக்கணும், எப்போதும் இருப்போம். ஏன்னா பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற காலங்கள் இது. சோசியல் மீடியா பார்ப்பாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலே அவங்களே ஒரு யூகத்துக்கு வந்துருவாங்க. நான் அது நிறைய மேடையில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த மேடையில் நான் சொல்றது தகுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 100 நாள் எக்ஸ்பிளனேஷன் கூட்டம் சொல்றாங்க. ஆனா இது 100 நாள்ன்றது ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தோட ஒரு செலிப்ரேஷன் தான் இது, இந்த 100 நாள். எப்படி தலைவர் பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லி ஒரு பெரிய 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணி இன்னைக்கு ஆட்சி கட்டல் நம்ம உட்கார வச்சிருக்காங்க தமிழ் மக்கள். அதே மாதிரி இது ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஒரு 100 நாள்ல சிறப்பா அழகா பண்ணிட்டாங்க. அடித்தளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, பேஸ் ஃபவுண்டேஷன். ஏன்னா ஊழல் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. அதை நிறுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சொல்லிட்டு இருக்கிறாங்க நாஞ்சில் சம்பத் சார், நிதி அமைச்சர். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை இங்கேயே சொல்லி முடிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சில பேர் பல யோகங்கள்ல இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பொதுப்பேட்டைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் வரப்போ நிறைய விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த சட்டமன்றத்தில் பேசி முடிச்சுட்டு கோபமா நான் சில விஷயங்கள் பேசியிருப்பேன். நம்மளோட மொழியை பத்தி நான் பேசியிருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி வளர்ந்துச்சு, என் வாழ்க்கை நடைமுறை. இப்போ பிஜேபி எப்படி நம்ம என்ன சாப்பிடணும், எதை உடுத்தணும், எதை வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி இப்போ அடுத்தது முருகங்கேலி, நீ எந்த மொழி பேசணும், எப்படி பேசணும், இதெல்லாம் ஒரு டிக்டேட் பண்றாங்க. அது பிஜேபி ஏன்னா இது பிஜேபி பி யாரு டிஎம்கே அப்படிதான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. நம்ம எப்படி வளர்ந்தோம், எப்படி போனோம். 98 என் வாழ்க்கை 98 99 அதுலதான் நம்ம ஆரம்பிச்சோம். சிறு வயதிலே நம்ம கல்லூரி விஷயத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகி அதுல கடினமா உழைச்சு, ரொம்ப ஜோக் கிடையாது. உழைப்புன்றது நீங்க எப்படி உழைப்பீங்க நான் பார்த்திருக்கேன். மக்கள் ஆர்கே நகர் மக்கள் மாதிரி சிறந்த மக்கள் கிடையாது உழைப்புல. ஏன்னா டெய்லி உங்களோட மனதை நான் வரப்பாடு பார்ப்பேன். 55 வயசு பாட்டியம்மா கேக்குறாங்க, எனக்கு தள்ளு வண்டி வச்சு கொடு, நான் உழைச்சி சம்பாதிக்கணுன்றாங்க. அப்பா அதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் நாங்களாம் உங்கள்கிட்ட கத்துக்கணும். 55 வயசுல நீ கொடு, எனக்கு காசுலாம் கொடுக்காத, வண்டி கொடு, நான் பொழைச்சிக்கிறேன், உழைச்சி என் பேர குழந்தைங்களுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பார்த்து அது உங்களோட உழைப்பு பெரிய ரகம், பெரிய விஷயம். நான் என்னோட சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன். 98 99 ஒரு உழைப்பு, 2010 திருப்பி உழைப்புல இருந்து திருப்பி ஜீரோ, சைபர்ல வந்தாச்சு. ஒரு கால கொடுமை, நம்பிக்கை துரோகம், உச்சகட்டம். எப்ப பார்த்தாலும் பொறாம புத்தி அழிச்சிடும் சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? அதை பத்தி பொறாம சாக்கடை அது பேசும். சில இதெல்லாம் இருக்கு, இந்த கட்சியை பத்தி பேசவே கூடாது. அதனால பேஜை எடுக்கிறது இல்லை. நான் அதுதான் நாட்டுக்கு தேவையில்லாத கட்சின்னு வச்சிருக்கேன். அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. எவ்வளவு பொறாம ஒரு மனுஷன் மேல, எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு தன்மையா இருக்காரு, எவ்வளவு அன்பா இருக்காரு, எவ்வளவு அழகா இருக்காரு. ஏன்னா நீங்க விலகிறீங்களா நீங்களா? அதை விட்டுட்டு அவங்க கூட இருக்கிறவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவரெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணலாம், டார்கெட் பண்ணா நாங்க மக்கள் செய்யறது நிறுத்திடுவோமா? இன்னும் நிறைய தான் செய்ய போறாப்பா. நீ செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. நீ எவ்வளவு தூரம் எங்க கமெண்ட் அடிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு உண்மைன்னு தெரியாம விஷயங்கள் நீங்க தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறேன். என்ன கோயிலுக்கு எழுதி வச்சுக்கோ, நீங்க ஆர்கே நகர் மக்கள் எழுதி வச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவோம்? முடிஞ்சிச்சு. நான் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லா வாழ்க்கையும் பார்த்தாச்சு, A to Z பார்த்தாச்சு.
2010-11 அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு ஒரு வாழ்க்கையை நோக்கி போனா 2021 எழுதி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் எழுதி கொடுக்குற ஸ்டேஜ்ல போனா ஒரு அழைப்பு வருது. ஒரு அழைப்பு சகோதரன் வார்த்தையை சொல்லக்கூடாது, பட் அவருக்கு சொல்லலாம். சகோதரன் ஆத வச்சு நான் போன் அடிக்கிறேன், அண்ணன் எங்க இருக்கீங்க, வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். 2022-23 வரைக்கும் அப்ப கூட்டு போன தான் தலைவர்கிட்ட எந்த இது வேண்டாம் ஒதுங்கி இருக்கணும் முடிவெடுத்தோமோ, அந்த பணம் சொத்து எல்லாம் விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சோமோ, தலைவர்கிட்ட சேர்ந்து அப்புறம் தெரியும் உங்களுக்கு மாநாடு, தலைவர் கூட பயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்கே நகர்ல ஒரு வாய்ப்பு உங்க மூலமா, அவர் மூலமா உங்கள்கிட்ட வந்து சேர்த்தாரு. இங்கே வந்து உங்களோட அன்பு ஆதரவு அதிகம், அது மூலமா எனக்கு ஜெயிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் அதோட விட்டார தலைவர் இல்லை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எந்த போஸ்ட்னு பார்த்தா, எந்த போர்ட்போலியோன்னு பார்த்தா நிதி அமைச்சர் சொல்றாங்க. எந்த நிதி வேண்டவே வேணாம்னு சொன்னாங்க, எந்த இது வேண்டாடா எப்ப அதையும் எனக்கு கொடுத்து நீங்க எதுக்கு வேணான்றீங்க, நீங்க உங்க மூலமா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் இருந்தாலும் சில பேர் என்ன பண்றாங்க, கைக்கூலி ஆகிட்டாங்க. சரி இவனை விடக்கூடாது, இப்படியே விட்டா சரி விட்டு வர மாட்டான், சரி போடு கேஸ் போட்டு தப்பா பேசு. நான் இந்த மேடை வழியா சொல்றேன் சார், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, யதார்த்தமான உண்மை. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லா கதையும் தெரியும். கிட்ட படிச்ச பசங்க 27 வருஷம் 28 வருஷம் நான் வெளியே வந்ததே கிடையாது. என் மகளுக்கோசரம் ஒரு பெத்த தகப்பன் என்ன பண்ணுவோம்னா அதான் பண்ணேன். சிலர் இருந்து பாரு, நாஜில் சம்பத் சாருக்கு தெரியாத ஹிஸ்டரியே கிடையாது. முன்னாள் முதலமைச்சர்லாம் வந்து அவருக்கு நடந்த சங்கடங்கள்லாம் வந்து பிரஸ் மீட்ல போட்டு அழுதுருக்கிறாங்க. என் மகன் நடத்தி விட்டாங்க. என்ன சார் உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நாங்க அது மாதிரிலாம் கிடையாது, அழுகுற ஆள் கிடையாது சார். வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, அது ஸ்பான்டேனியஸ் என்ன அதான் பண்ணலாம். தூக்கில போட்டுருவீங்க, தூக்கில போட்டுருவீங்க அப்படியா போட்டுருவாங்களா? உண்மை ஒண்ணு இருக்குல்ல, உண்மை ஒண்ணு இருக்குல்ல, சும்மா உட்காந்து ஒரு இது போட்டுட்டு பாவலா காட்டிக்கிட்டு இந்த சீனே இல்லை வேணாம். நான் மக்களுக்கோசரம் வந்திருக்கிறோம், தலைவர் மக்களுக்கோசரம் வந்திருக்காங்க, நல்லது செய்யணும் நடக்கணும். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எங்களுக்கு, தலைவருக்கு இவ்வளவு பெரிய அவதூறு பண்றீங்க, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பண்றீங்க. அப்படி பயந்து போயிடுவோமா என்ன? நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் நல்லது பண்ணிட்டு தான் இருப்பேன். முடிஞ்ச ஸ்டாப் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க, எவ்வளவு வேணா கமெண்ட் அடிங்க, எவ்வளவு வேணா பண்ணுங்க. கடவுள் பார்த்துப்பாரு உங்களை. மக்கள் இருக்காங்க எங்க கூட, தலைவர் கூட இருக்கிறாங்க, தலைவர் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்புறம் என்ன கவலை? அண்ணா வளர்த்த கட்சிங்க அது, இவங்க உருவாக்குற கட்சி இல்லைங்க அது. அறிஞர் அண்ணா வளர்த்த கட்சி. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் எடுத்துக்கிச்சு. இந்த குடும்பம் எடுத்து குடும்பமா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க தான் இருப்போம்னு சொல்லிட்டு எப்படி பாருங்க, போன வருஷத்துக்கு செகண்ட் டைம் எம்எல்ஏ யாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர். போன தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அது கூட உடனே என்ன மினிஸ்டர் ஆனாரு, டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. இப்ப செகண்ட் டைம் எம்எல்ஏ ஆக உடனே எதிர்கட்சி தலைவரா. ஏன் அந்த கட்சியில வேற ஆளே கிடையாதுயா? வேலு இல்லையா, நேரு இல்லையா, ரகுபதி இல்லையா? அப்ப இவங்க மட்டும் தான் ஆட்சி பண்ணணுமா? அப்ப எப்படி இருக்கு பாருங்க, ஜனநாயகம் எப்படி இருக்கு பாருங்க, சமூக நீதி எப்படி இருக்கு பாருங்க. இவங்க பேசுறாங்க நம்ம கட்சியை பத்தி, ஒரு தகுதியும் கிடையாது உங்களுக்கு. ஆக்சுவலா வரப்போற நாட்கள்ல பாருங்க, நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. இதான் லைவ் டெலிகாஸ்ட் போடவே கூடாதுன்னு சொல்றீங்க. எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்தில் வச்சு லைவ் டெலிகாஸ்ட் போடக்கூடாது, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா அதுல இருந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்கன்றாங்க. ஏன் பயப்படுறீங்க தெரியல. நாங்க ஹானஸ்டா இருக்கிறோம், டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம். தலைவர் லைவா போடுங்கன்றாரு. நாங்க பேசுறது சரி, நீங்க பேசுறது சரி, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடும். மக்கள் இப்ப வந்து தொலைக்காட்சிக்கு பாக்குறது கிடையாது, நாடகம் பாக்குறது இல்லை, ஒன்லி எல்லா அதுலயும் வந்து சட்டமன்றம் தான். என்ன ஆக போகுது அடுத்த நொடி? பிக் பாஸ் மாதிரி கிடையாது, வேற மாதிரி. அது மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். ஒரு நொடிக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்குறாங்க. நான் திருப்பி சொல்றேன், தலைவர் வந்து வெரி கிளியரா இருக்கிறாங்க. நிதிநிலை எவ்வளவு சரி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லா கடனையும் குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தேவையில்லாம செலவுகள் ஆச்சோ அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவரு ரகுபதி சார் சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் டிஎம்கே பர்சன். அவர் கேட்டிருக்காரு, கசிவுன்னு படிக்கிறார் நிதி அமைச்சர். என்ன கசிவு நிறைய வார்த்தை எங்க பார்த்தாலும் நிதி அறிக்கையில கசிவுன்னு சொல்றாரு. அவருக்கு இந்த பதில் ஒன்று அப்பயே சொல்லிட்டேன் சார், 1,28,000 ரூபாய் கடன் இருக்கு ஒரு ஆள் சொன்னேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் பெரம்பூர்ல சொல்லிட்டு வந்தேன், அதே இங்க சொல்லியிருந்தேன் சார். தயவு செய்து அந்த கசிவு எங்கேயும் தேடாதீங்க. உங்களோட ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்க பார்த்து அவர் ஒரு டேப் ரிலீஸ் பண்ணாரு, பிடிஆர் டேப்ஸ் சொல்லி. நீங்க வரைக்கும் யூடியூப்ல இருக்கு, வேணா பாருங்க. 30,000 கோடி மகன் வந்து சம்பாதிச்சிருக்காருன்னு போட்டிருப்பாங்க. அதுதான் கசிவு சார். 30,000 கோடி ரூபான்றது பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஃபார்மர் மினிஸ்டர் உங்க ஆட்சியில சொன்னது.
அந்த கசிவை தான் நாங்கள் அடைக்க வந்திருக்கிறோம், தேடிட்டு இருக்கிறோம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நிறைய கசிவுகள் அடைச்சாலே போதும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த 30,000 கோடி மட்டும் நம்மளுக்கு கஜானால வந்துருந்ததுன்னா ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஸ்கூல்ஸ் வந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கும். அப்போ ஒரே குடும்பத்துக்கு 30,000 கோடி ரூபாய் அவங்க ஆட்சியில அவங்க மினிஸ்டர் சொன்னது, நம்ம சொன்னது இல்லை. நம்ம வெள்ளரிக்கு இப்ப இல்ல, அவரே வெள்ளரிக்கு அப்பயே கொடுத்துட்டு போயிட்டாரு, பிடிஆர் பழனிவேல்ராஜன். இதெல்லாம் விட்டுடுங்க, மத்தவங்க என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, எங்க இருந்து வராங்க, எந்த மதத்துல இருந்து வராங்க, இதுதான் உங்களுக்கு இது. பிஜேபியோட பி டீம் தான் அப்படியே டிஎம்கே, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வரப்போற நாட்கள் கண்டிப்பா இந்த ஆர்கே நகருக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் பெண்டிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. குடிநீர் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு 1.5 கோடி லிட்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு, 4 டேங்க் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன சார் இருக்கு, அது கிட்டத்தட்ட இன்னொரு 1.5-2 மாசத்துல முடிஞ்சிடும். அது வந்துதான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வீட்டுல வந்துடும். அது முன்னெடுப்பு எடுத்தது அவங்களா இருக்கட்டும், முடிக்கிறது நம்மளா தான் இருக்கும். அதை எடுத்துங்க, அதே சொல்லிருக்கோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்க எடுத்தது நீங்க ஸ்டிக்கர் போட்டிக்கலாம், அதை போட்டிக்கலாம். அதே ஆனஸ்டா இருக்கிறோம் நாங்க. ஆனா நீங்க ஆரம்பிச்சுதான் இருக்கா, நாங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. அதனால தைரியமா இருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம படிப்புக்கு நிறைய விஷயங்கள் பண்றது எவ்வளவு முக்கியமா இருக்கும். ஜாப் ஃபேர் நடத்தி ஆகும். வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. வேலை வாய்ப்பு இப்போ இன்னும் ஒரு 15 டேஸ்ல ஒரு 12 டேஸ்ல கண்டிப்பா ஒரு ஜாப் ஃபேர் வேலை வாய்ப்பு முகாம் நடத்த போறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த 100 கம்பெனி ஆளுக்கு 5 பேர் எடுத்தா கூட 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துடலாம் ஒரே இதுல. ஸோ அந்த முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணி, அந்த ட்ரக்ஸ், உமன் சேஃப்டி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நிதி அமைச்சரோட மட்டும் நிக்க மாட்டேன், நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட கடமை இது, நிறைய ஒர்க்கிங் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்கிறோம். 100 நாள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்க, மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க. அது கண்டிப்பா அது வீண் போகாது. தைரியமா இருங்க, எல்லாம் நல்லா இருப்போம். காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ. நன்றி, வணக்கம். நாளை வரலாறு நம் பெயரை சொல்லட்டும், இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம். நன்றி, வணக்கம்.